நமஸ்காரம். இன்று நம் ஸ்ரீகோகுலம் சேனலில் ஆகஸ்ட் மாதத்தில் கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கான பலன்கள் இந்த வீடியோ மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதீதமான நல்லதை செய்யக்கூடிய மாதமாக பார்க்கப்படுறது. உங்களுடைய வேலையில பெரிய பெரிய ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே சந்தோஷமா சௌக்கியமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிஷபத்தில் ரிஷபத்தில் கிரகங்கள் கிடையாது. மிதுனத்தில் சுக்கிரன் குரு புதன், கடகத்தில் சூரியன், கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு சூரிய பகவான் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்மத்தில் ஆகஸ்ட் 17க்கு அப்புறமா சூரியன், கேத்து அங்கேதான் இருக்காரு. கன்னியில் செவ்வாய், துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இதுல எந்த கிரகமும் கிடையாது. கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனீஸ்வரர். இதே இந்த மாதத்தின் கிரக நிலைமைகள். ஸோ இந்த மாதம் எதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிள், உங்க வேலையில பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, கரெக்டா நம்மளுடைய 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 10ஆம் வீட்டில் ஒண்ணு, அடுத்தது அதே வீட்டுல நமக்கு 2ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் பார்க்கப்படுற சுக்கிர பகவானும் அதே வீட்டில், அடுத்தது 4ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் பார்க்கப்படுற பிரகஸ்பதியும் அதே வீட்டில். ஸோ சுத்தி உங்களுக்கு எல்லாம் நல்லதை மட்டும்தான் இந்த மாசம் உங்களுக்கு மேஜர் லெவல்ல கொடுப்பாரு. அதனால உங்களுக்கு அதாவது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 60,000 ரூபாய் சம்பாத்தியத்துல இருக்கீங்க, நமக்கு எப்போ ப்ரமோஷன் வரும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறது ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 70,000 ரூபாய்க்கு நம்ம எப்போ போவோம்னு நினைப்பீங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ப்ரமோஷன் வரும். திடீர்னு 1,50,000 ரூபாய் சம்பளத்துல நீங்க ப்ரமோட் ஆயிடுவீங்க, பெரிய அளவுக்கு ஆயிடுவீங்க. திடீர்னு உங்களுக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிடும், நீங்க அங்க போவீங்க. ஃபாரினுக்காக நீங்க வேலை ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சி நீங்க ஃபாரின் போவீங்க. இந்த மாதிரி வேலையில நிறைய அதீதமான நன்மைகளை நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுறது ஒண்ணு. அடுத்தது கரெக்டா நம்மளுடைய 3ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நம்மளுடைய லக்னத்திலே இருக்காரு, நம்மளுடைய ராசியிலே இருக்காரு. அப்படின்றதுனால சின்ன சின்ன மனோ சங்கடங்கள், சின்ன சின்ன மனோ குழப்பங்கள் அப்படிங்கிறது உண்டு. நீங்க அதெல்லாம் பார்த்து பயப்பட வேணாம். நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிற டிசிஷனே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நீங்க அதை பார்த்து பயந்து இதுல வேணாம் சொல்லிட்டு ரிவர்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணிடுவேல். அதனால நீங்க அதுல ரொம்ப ஸ்திரமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறத நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்தது 6ல ராகு, அடுத்தது 7ல சனீஸ்வரர், 12ல கேது, 10ல குரு. இவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறுவாங்கன்றதுனால மேஜர் லெவல்ல நமக்கு இவங்களுடைய பலன் அப்படிங்கிறது பயிற்சி ஆகும் போதோ இல்ல முடியும் போதோ தான் அவங்களுடைய பலன் அப்படிங்கிறது மேஜரா இருக்கும். பட் ஆனா மற்ற கிரகங்கள் அவங்க கூட சேரும் போதோ இல்ல மற்ற கிரகத்துடைய பார்வை அவங்க மேல படும் போதோ அப்பவும் அந்த பலன் மேஜர் லெவல்ல பார்க்கப்படும். அதே சாஸ்திரம் அப்படி பார்க்கும்போது மேஜரா ராகு மேல எந்த பிரச்சனையும் வரல. பட் ஆனா சூரிய பகவான் நமக்கு 12ஆம் வீட்டில இருந்து 7ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறாருன்றதுனால கொஞ்சம் மனோ சங்கடங்கள் அப்படிங்கிறது வரும். அதனால தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஏதாவது நடக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸை நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம். நீங்களாம் பொதுவாகவே உங்களுடைய மைண்ட் கிளவரா இருப்பீங்க. ஏன்னா கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்கள் எல்லாம் ஏமாற்றவே முடியாது அவ்வளவு சீக்கிரம். ஏன்னா புதன் தான் உங்களுடைய அதிபதி. புதன் ரொம்ப டெக்னிக்கலா பேசுவாரு, டெக்னிக்கலா யோசிப்பாரு. அந்த மாதிரியான ஒரு ஒரு கேரக்டர். அப்படி ஒருத்தரை நீங்க அதிபதியா வச்சிருக்கீங்கன்றதுனால உங்களை பொதுவாகவே கையில பிடிக்க முடியாது. உங்ககிட்ட பேசியும் ஜெயிக்க முடியாது. ரொம்ப சூக்ஷ்மமா ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசவே ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்தானத்துல இருக்கிற நீங்க உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. ஸோ அதனால உங்களுடைய மனோ சங்கடம் கூட நீங்க பெரிய அளவுல எஃபெக்ட் பண்ணாது. நீங்களும் அஃபெக்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன். அடுத்தது 10ல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சுக்கிரன் குரு புதன் இருக்காருன்றதுனால வேலைகள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது 11ஆம் வீட்டிலிருந்து சூரிய பகவான் 12ஆம் வீட்டில் கேத்து கூட சேர்றாரு அப்படின்றதுனால சின்ன சின்ன ஏதாவது உடம்பு சரியில்லாத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது இந்த மாசத்தோட சரியா போயிடும். இதுக்கப்புறமா ஏதாவது புதுசா வந்தாதான் உண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு சரீரத்துல ஏதாவது உபத்திரவங்கள் இருந்தாலுமே அது சரியாக கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுறது. இதே இந்த மாதத்தில் புது பலனாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுறது. அடுத்தது படிப்பு. மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் 7ஆம் வீட்டில், கல்விக்காரகன் புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புத பகவான் கரெக்டா 10ஆம் வீட்டுல அவருடைய சொந்த வீட்டுல இருக்காருன்றதுனால
உங்களுடைய புத்தி ஸ்திரமாவே இருக்கும். இந்த மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க நல்லாவே படிப்பீர். ஒருவேளை அப்படி இதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை வந்து நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுடைய ஜாதக ரீதியான சுய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் மட்டும்தான் அப்படி நடக்கும். அதனால அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்க வந்து இங்க இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி தாராளமா எங்ககிட்ட ஆலோசனை எடுத்துக்கலாம். எங்ககிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் பேஸ்ல நாங்க வந்து நிறைய பேருக்கு நிறைய நல்ல நல்ல கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மினிமம் லெவல் ஃபீஸ் தான் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபீஸை நீங்க வந்து கட்டிட்டு நீங்க வந்து எங்ககிட்ட ஆரோஸ்கோப் மேட்சிங்க பார்த்தீங்க, ஆரோஸ்கோப்ல வந்து நிறைய ஜாதகத்துல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை நாங்க கிளியரா சொல்லிடுவோம். அதோடைய பரிகாரங்களையும் சொல்லிடுவோம். இது பண்ணா சரியாகும்னு சொல்லுவோம். நிறைய பேர் அது அது வந்து அனுபவிச்சு அதுல இருந்து ரிசல்ட்டை எடுக்கிறவங்க வந்து அவங்களே எங்ககிட்ட ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்க அதை டைரக்டா பார்த்துருக்கோன்றதுனால நாங்க வந்து இன்னும் தைரியமா வந்து இதை நாங்க விஸ்தாரமா சொல்றதுக்கு ரீசன். அதனால நீங்க அது பண்ணணும் அப்படிங்கறது நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய புத்தி எல்லாமே ஸ்திரமா இருக்கும். ஆக்சுவலா நீங்க யார்கிட்டயும் கைடன்ஸே கேட்க மாட்டேன். அதனால நான் உங்ககிட்ட வந்து இது மாதிரி தாழ்மையா வந்து சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி கேட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் எங்கேயோ போயிடலாம். நீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு, உண்டு. ஸோ இதுவே வந்து பொது பலனாக பார்க்கப்படுறது. படிக்கிறவங்களுக்கும் அதே பலன். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை நிற்கும். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய சந்தோஷங்களை வந்து நீங்க அனுபவிப்பீங்க. நிறைய குழந்தைங்களுக்கு நீங்க நிறைய தானங்களை பண்ணுவீங்க. ஸோ குழந்தையினால நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுறது. குழந்தையினால நிறைய நல்ல நல்ல சமாச்சாரங்கள் உங்க காதை தேடி வரும். ஸோ இதே வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது வேலை சொல்லியாச்சு. திருமணம் இப்போ நம்ம பார்க்கலாம். கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி 10ஆம் வீட்டில் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய சேர்ந்திருக்காரு. 10ஆவதுக்கு கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய சுக்கிரனும் அங்க இருக்காருன்றதுனால கல்யாணம் இந்த மாதம் நிச்சயிக்கப்படும். சீக்கிரமா கல்யாணம் இந்த ஆவணி மாதமே கூட நடந்தாலும் சொல்லிக்கிறது கிடையாது. அவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆகும். 40 வருஷமா கல்யாணம் ஆகாம இருக்கும். இந்த மாசம் டக்குன்னு யார் என்ன நினைச்சிருப்பாங்கன்னே தெரிய டக்கு டக்குன்னு உள்ளே இறங்கி கல்யாணம் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே கூட இருக்கு. அப்படி ஒருவேளை இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பலன் நடக்குது அப்படின்னா அப்போ உங்களுடைய சுயஜாதகத்தில் ஏதோ பிரச்சனைகள் இருக்கு என்ற மாதிரி அர்த்தம். அது என்னங்கிறது நீங்க அனுப்பி நீங்க வந்து அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே இந்த மாதத்தின் பொது பலனாக பார்க்கப்படுறது. கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு மேற்கொண்டு இந்த இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்க விடுவிக்கிறதுக்கு நீங்க வந்து சென்னையில் பக்கத்துல மீஞ்சூர் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல தேவதானம் அப்படின்ற ஒரு ஊர்ல வட ஸ்ரீரங்கமாக பார்க்கப்படுற அந்த ஒரு ஸ்தலம். அங்க வந்து அரங்கநாதர் இருக்காரு. ஸோ சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு பூஜைகள் ஆராதனைகள் செய்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிள். அதுவும் வட ஸ்ரீரங்கமாக பார்க்கப்படுறது ரொம்பவே வந்து விசேஷம். ஸ்ரீரங்கத்தில் அங்க பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க பார்த்துக்கோங்க. பட் ஆனால் நம்ம இந்த பக்கம் இந்த சென்னை பக்கமோ இல்லைன்னா வந்து திருவள்ளூரோ செங்கல்பட்டோ இல்லைன்னா அதை தாண்டி ஸ்ரீரங்கத்துக்கும் முன்னாடி அவ்வளவு தூரம் போக முடியாதவங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்க இங்க வட ஸ்ரீரங்கமாக பார்க்கப்படுற அரங்கநாத பெருமாளை நீங்க போயிட்டு சேவிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். நான் எதனால இவரை தேவதானத்தை ப்ரையாரிட்டியா இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு சொல்றேன் அப்படின்னா கரெக்டா வந்து 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் வீட்டிலே வந்து கேத்து கூட சேர்றாரு. கேத்துங்கிறது சர்ப்பம், ஓகேங்களா? சர்ப்ப தலையில் இருக்கிறவர். 12ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து சகன போகம் சொல்லக்கூடிய வீடு. நாராயணர் வந்து சூரிய நாராயணரை தான் வந்து நம்ம வந்து பார்க்கப்படுறோம் நம்மளுடைய தர்மத்தில். ஸோ அதனால இது எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு பெரிய அம்சமா பார்க்கப்படுறதுன்றதுனால நான் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஸ்ரீரங்க பெருமாளை சொன்னேன். இப்போ கன்னி ராசிக்காரர்கள் நான் வந்து இங்க இருக்கிற தேவதானத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதரை சொல்றேன். ஸோ நீங்க வந்து அவசியம் அங்க போய் பார்க்கணும். எல்லாரும் நல்லா சௌக்கியமா அந்யோன்யமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நானும் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.